என் அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஏகே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது நம்ம பிசியில் ஆர் டெஸ்க்டாப்லங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது ஒரு அருமையான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ எல்லாருக்கும் பைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ கரண்ட்டாக வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்கேஸ் நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும், ஆர்எல்ஸ் மெஷின் லேர்னிங், இல்லைன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் கிரியேட் பண்ணுறது, இல்லைன்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன், ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினச்சா நீங்கள் பைத்தான் தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று. அதுவும் பைத்தான் கற்றுக்கிறது ஈஸியும் கூட. நிறைய ஓப்பன் லைப்ரரிஸ் வேறு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பைத்தான்னு போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற www.python.org இதுதான் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து இங்கே நம்ம டேரெக்டாகவே நான் விண்டோஸ்க்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டேரெக்டாகவே நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் இல்லாமல் மேக் ஓஎஸ் இல்லை லினக்ஸ் அல்ல அதர் பிளாட்ஃபார்ம்னா, ஸோ அதுக்கேற்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான். ஸோ நான் இப்போ வந்து என்னோட விண்டோஸ்க்கு நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது வெறும் ரொம்ப ஸ்மால் ஃபைல் தான். ஸோ சீக்கிரமாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் போயிட்டு, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்க வெர்ஷன் வந்து 3.11.2 ஃபார் 64-bit விண்டோஸ். ஸோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், லான்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து எதர் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் கொடுத்து போயிடலாம், இல்லை இன்ஸ்டாலேஷன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நான் ஏன்னு சொல்கிறேன். நிறைய இதில் உள்ள காம்பனன்ட்ஸ் நான் வந்து என்ன வளர்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் இந்த இது கிளிக் பண்ணியிருக்கணும், அதாவது யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் when installing py.exe. ஏன்னா மோஸ்ட் ஆஃபன் உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து உங்களோட சி ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகும். ப்ளஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் தேவை. ஸோ அதனால் கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான ஆப்ஷன் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, add python.exe to path. அதாவது அதாவது உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் பைத்தான் இன்டர்பிரட்டர் எங்கே இருக்குது, உங்கள் டேரக்டரில் எங்கே இருக்குது, உங்கள் லேப்டாப்பில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு அதுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்னன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அது குறித்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் பாத்துன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டர் எந்த ஃபோல்டரில் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கோ அதை ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இல்லைன்னா இதை நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுப்போம். ஸோ இதில் வந்து ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்கு. ஓகே, பிஃபோர் தட் நம்ம வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்ல போகும்போது மெயினாக நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, பைத்தான் இன்டர்பிரட்டர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் தான் வந்து மெயின் காம்பனண்ட், கோர் காம்பனண்ட். ஸோ அந்த காம்பனண்ட் தான் வந்து என்னன்னா, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் அடிச்சதுக்கப்புறம் அந்த வந்து சிஸ்டம் புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சிமிலர் டு நீங்கள் வந்து உங்கள் காரில் நீங்கள் த்ராட்டில் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வண்டி மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து இன்ஜின் மாதிரி நினச்சிக்கலாம், வண்டியோட இன்ஜின் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இதுதான் கோர் காம்பனண்ட். இதுவே C++ல அது வந்து கம்பைலர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நவ் லெட்ஸ் கம்மிங் பேக் டு த டாபிக். ஓகே, இங்கே அடிஷ்னல் என்ன ஆகும்னா பைத்தான் டாக்குமெண்டேஷன் இன்ஸ்டால் ஆகும். அதாவது பைத்தானோட சில டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ்லாம் இதாகும். அதுக்கப்புறம் பிப். ஸோ பிப்புங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். அதாவது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பைத்தான் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் லைப்ரரியில் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பிப்புங்கிறது பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல இருந்து அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸோ டிசிஎல் டிகே. ஸோ டிகேங்கிறது வந்து டிகேன்றது ஒரு GUI லைப்ரரி பைதானுக்கு மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் இங்கே இன்ஸ்டால் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காம்பனண்ட் ஐடிஎல்இ. ஸோ நீங்கள் பைத்தானில் நீங்கள் வந்து கோட் அடிக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடிஇ தேவை. ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட், பைச்சாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடிஇ. ஸோ அதை இவங்க ஒரு லைட் வெயிட் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து ஐடிஎல்இ. ஸோ அதோட சேர்த்து பைத்தான் டெஸ்ட் சூட், பை லான்ச்சர், ஸோ
இது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையானதான். தென் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பைத்தான் 3.11 ஃபார் ஆல் யூசர்ஸ். ஸோ யார் எந்தெந்த யூசர்ஸ்லாம் இல்லை உங்கள் சிஸ்டம் லாகின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பைத்தான் யூஸ் பண்ணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அசோசியேட் ஃபைல்ஸ் வித் பைத்தான். ஸோ இப்போ ஏதாவது .py ஃபைல் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இதோட ஐடென்டிஃபை பண்ணி அசோசியேட் ஆகிறதுக்கு. ஸோ ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறது, அகெயின் ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ரீ கம்பைல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. தென் நீங்கள் டீபக்கிங் பண்ண போகும்போது சர்டன் திங்ஸ் யூஸ் ஆகும், அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் டீபக்கிங் சிம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் எங்கே வந்து இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுங்கிறது. ஸோ பை டிஃபால்ட் இங்கே என்ன டேரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுதோ, அதாவது சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதே நீங்கள் கொடுத்துக்கோங்க. சியில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நல்லது, நிறைய பாத் ரிலேட்டட் பிரச்சனைலாம் வராது. ஸோ அதே கொடுத்துங்க. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண கொடுக்கலாம். ஸோ நம்ம தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் போகலாம். ஸோ ஐம் கிளிக்கிங் இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது கோர் இன்டர்பிரிட்டர். ஸோ கோர் இன்டர்பிரிட்டர் தான் மெயின் காம்பனன்ட் as I said earlier. ஸோ அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரினா, ஸோ பை டிஃபால்ட் வந்து பைத்தான் கம்ஸ் வித் சம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் லைக் மேத், இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான உள்ளதெல்லாம் அது வரும். ஸோ அதுவும் இது இந்த பேக்கேஜோடய வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம சொன்ன அந்த பிப், அப்புறம் வந்து ஐடிஎல்இ, அண்ட் தென் டாக்குமெண்டேஷன் அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஜஸ்ட் இட்ஸ் லைக் பட் less than 5 minutes இது இன்ஸ்டால் ஆயிரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு இன்ஸ்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. பைத்தான் அப்புறம் அந்த மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு குயிக்காக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு இன்னொரு எப்படி செக் பண்ணிக்கிறதுனா, நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்ட் பட்டனில் போய் பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்தான் ஆப் வரும். ஸோ பைத்தான் 3.11 இதுதான் அந்த இன்டர்பிரேட்டர். ஸோ இது நான் அந்த சொன்ன ஐடிஎல்இ, பைத்தான் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணுற அந்த லைட் வெயிட் ஐடிஇ. ஸோ இப்போ நான் டேரெக்டாக அந்த ஆப் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பைத்தான் இன்டர்பிரேட்டரில் போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்துடும். ஆர்எல்ஸ் நீங்கள் இதை வந்து இப்படி கூட ஓப்பன் பண்ணலாம். உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இது நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட், நார்மல் விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். இங்கே நீங்கள் பைத்தான் இன்டர்பிரேட்டருக்குள்ளே போனால் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா, இஃப் பைத்தான் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால், உங்களுக்கு வந்து அந்த பைத்தான் இன்டர்பிரேட்டரில் போயிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே உங்களோட பைத்தான் கோட் அடிக்கலாம். ஸோ லெட்ஸ் டைப் தேங்க்ஸ் friends for watching this video. Feel free to give thumbs up. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஸோ நம்ம அடித்த ப்ரோக்ராம் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ நம்ம அந்த ஐடிஎல்லையும் பார்த்துடலாம். ஐடிஎல்லையும் போய் ஐடிஎல்லையும் டேரெக்டாக நமக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருச்சு. ஸோ கெயின் சிம்பிளாக ஒரு பிரிண்ட் கமாண்ட் கொடுத்து பார்த்துடலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். இங்கேயும் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பைத்தான் சம்மந்தமாக ஏதாவது query இருந்தாலோ, இல்லை இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும், விஷுவல் ஸ்டுடியோ கோட் அது இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது query இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சியர்ஸ். உங்களை இன்னொரு அருமையான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பை.